சமீபத்தில் ஒரு பெரிய ஹஜ்ரத் ஒருத்தர் வஃபாத்தானாங்க. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பாகிஸ்தானுடைய நக்ஷபந்தி தரீகாவுடைய பெரிய ஆலிம் அவங்க, ஜுல்ஃபிகார் சாப்னு. அவங்க இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்களாம். அவர்களை பற்றி நிறைய உலமாக்கள் எழுதிய, அவர்களும் எழுதியிருக்கிற செய்தி இது. 4வது 5வது படிக்கிறப்ப இருந்தே அவங்க வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கே ஒதுவோடு தான் அனுப்பிச்சு வைப்பாங்களாம். ஒதுவு செஞ்சுக்கிட்டே போவாராம். திரும்ப வர்ற எப்போ ஒதுவு பிரிஞ்சாலும் கேட்டுட்டு போய் ஒதுவு செஞ்சுட்டு வரான். 5வது படிக்கிறப்ப இருந்து ஒருத்தர் வந்து இப்போ இந்த வருஷம் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஒதுவோடு இருந்திருக்காரு எல்லா நேரமும். இதில் என்ன நடக்குதுன்னா, ஒதுவு செஞ்சுட்டு பிரேயர் நடக்கும் இல்லை காலையில், இப்போ போட்டு காட்டினாங்கல்ல, அந்த மாதிரி பிரேயரில் அவர் ஃபர்ஸ்ட் மாணவராக நிற்பாராம். வருஷம் பூரா ஒரு நாள் கூட அது மிஸ் ஆனதில்லை. ஒரு 4 பேத்துக்கு பின்னாடி அப்புறம் கடைசியில் அப்படியெல்லாம் இல்லை. எப்பவுமே அவர் கிளாஸில் அவர் ஃபர்ஸ்ட். இந்த பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த ஆர்டர், அந்த வரிசை பிரகாரம் பிரின்சிபல் சொன்ன உடனே ஒவ்வொரு வரிசையா போய் அவங்கவுங்க கிளாஸ்ல நுழைவாங்க. இதனால என்னன்னா, வருஷம் பூரா இவர் கிளாஸ்ல போய் அந்த பிரேயர்ல உள்ள வரிசை கிளாஸுக்குள்ள நுழையிறப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் நுழைவார். எதேச்சையா அன்னைக்கு காலையில பிரேயருக்கு வந்தவர் ஒரு நாள் ஒதுவு பிரிஞ்சிருச்சு. அவர் போக வேண்டிய சூழ்நிலை, போய் ஒதுவு செஞ்சுட்டு வரும்போது பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கடைசியில நின்றார், லாஸ்ட்ல நின்றார். அவர் இத்தனை வருஷம் படிக்கிறப்போ ஒரு நாள் கூட அந்த முந்தின இடம் தப்புனதில்லை. லாஸ்ட் இடத்துல நின்றார். இங்க பிரேயர்ல மேல நிக்கிற பிரின்சிபல் அதை கவனிச்சிட்டார். அந்த பையன் பீர் முகமது ஜுல்ஃபிகார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல நிற்பான், கடைசியில் நிற்கிறான். பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கிட்ட காதில் கேட்டாரு, நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரையும் அந்த பையன் படிக்கிற வரையும் எப்பவுமே அந்த பையன் ஃபர்ஸ்ட்ல நிற்பாரு, என்ன இன்னைக்கு கடைசியில் நிற்கிறார்? ஆசிரியர் சொன்னாராம், ஒது இல்லாம எப்பவும் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாரு, இன்னைக்கு ஒது போயிருச்சு, அதனால போயிட்டு வந்ததுல அவர் கடைசியில் நிற்கிறார். பிரேயர் முடிஞ்சது, இப்போ எல்லாரும் கிளாஸுக்கு போகணும். பிரின்சிபல் சொன்னாராம், இன்னைக்கு கிளாஸுக்கு போற வரிசை அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னார். அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆச்சுன்னா, அப்படியே கூட்டிட்டு போய் திரும்பவும் அன்னைக்கும் அவர் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா நுழைஞ்சாராம். எதுக்கு சொல்ல வரேன்னா, 5 வயசுல இருந்து ஒரு குழந்தைய ஒதுவோடு இருக்கணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு தாயும் தந்தையும் அந்த குடும்பமும் வருங்காலத்தில் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெறும் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள்.